ஹாய் ஹால் வெல்கம் டு தெரிஞ்சது ஷேர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, கஸ்டமர் வந்து ஒரு சாரீ கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம ஆரி ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இந்த சாரியோட கலர் எல்லாமே வந்து ரொம்ப லைட்டு, ஜரியும் லைட் ஷேடு, சாரியோட கலரும் வந்து ப்ளூயிஷ் க்ரீன் மாதிரி இருக்குது. ஸோ நான் வந்து இதை எப்படி எடுத்துகிட்டு போய் மெட்டீரியல் நம்ம செலக்ட் பண்ணுறோன்னு தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நான் ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன். நம்ம எந்த ஒரு மேட்சிங் வாங்க போனாலும் நம்ம வந்து மெட்டீரியலை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம மேட்சிங் வாங்குறது தான் பெட்டர். அப்போ தான் நம்மளுக்கு எக்ஸாக்டான இது கிடைக்கும். வேலையும் ஈஸியாக முடியும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கான லாங் வீடியோ தான் இது. இந்த கலர் பாருங்கள், பார்க்குறதுக்கு க்ரீன், லைட் க்ரீன் மாதிரியும் இருக்குது, ப்ளூ மாதிரியும் இருக்குது. ஸோ இதில் இப்போ கர்தானா பீட்னா அதுலேயே ஒரு 4-5 ஷேட் இருக்குது. ஸ்டோன்னா அதில் ஒரு 4-5 ஷேட் இருக்குது. ஸோ நம்ம மெட்டீரியல் எடுக்காமல் போனோன்னா இதுதான் கரெக்டுன்ற மாதிரி நம்ம மைண்ட் செட்டுக்கு இருக்கும். ஆனால் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து வச்சு பார்க்கும்போது அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அது எல்லாமே நான் எப்படி பார்க்குறேன் இந்த ஷாப்லன்றது தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இதை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போது இந்த சாரீக்கு மேட்சாக நான் வச்சு பார்த்து தான் வாங்குவேன். எதுன்ட்டு இல்லை, நான் எதுனாலும் எடுத்துகிட்டு போய் நான் வச்சு பார்த்து தான் வாங்குவேன். அப்போ தான் எனக்கு ஒரே வேலையாக முடியும். நம்மளுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவும் இருக்கும். இது ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான கலருன்றனால இதுக்கான மேட்சிங் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ ஹேங்கிங் பீட்ஸ் பார்க்குறேன், அது செட் ஆகலை, கொஞ்சம் லைட் டார்க்காக மாறுது. இதெல்லாம் ஓரளவுக்கு செலக்ட் பண்ணி வாங்கியிருக்கேன். இதெல்லாம் நார்மல் பீட்ஸ் தான், டல் கோல்டில். இது டல் கோல்டில் 3mm. ஸோ இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் ஈஸியாக கிடச்சிரும். இதில் இந்த மாதிரி ஷேட் தான் இருக்கும். அதை நம்ம போடும்போது தெரியாது. ஸோ இந்த மோஸ்ட்டாக இந்த கர்தானா பீடு, இந்த ஸ்டோன்ஸு, அப்புறம் இந்த நம்ம நார்மல் சூயிங் த்ரெட்டு, இதெல்லாம் வந்து நம்ம மெயினாக வந்து ரொம்ப செலக்ட் பண்ணி வாங்கணும் இந்த கலருக்கு. அதாவது ஸ்டோன்ஸ் ஏதாவது வந்து ஷைனிங் எஃபெக்ட் கொடுக்கறதுக்காக தேடுறேன். பட் ஆனால் எனக்கு இதோட எக்ஸாக்ட் கலர் கிடைக்கல. ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்கல. இந்த ஷேப்பில் பார்க்கலாம். இதில் வந்து இந்த பாட்டிலில் பார்க்க டார்க்காக இருக்குது. ஆனால் ஒரு ஸ்டோன் வச்சு பார்த்தானா கரெக்டாக இருக்குது. ஸோ இதை வச்சுட்டு இதை சுற்றி இதே ஷேடுக்கு நம்மளுக்கு கர்தானா பீட் இருக்குது. ஸோ அதை மேட்ச் பண்ணிக்கலான்ட்டு அதை செலக்ட் பண்ணிட்டேன். கிளிப் ஸ்டோன்ஸ் இப்போ பார்க்குறேன். கிளிப் ஸ்டோன்ஸ் வந்து மேட்ச் பண்ணலாம் ஏதாவது வச்சுன்ட்டு. பட் ஆனால் அதில் ஒயிட்டு கோல்டு தான் இதுக்கு மேட்ச் ஆகுது. மீதி இதோட ஷேடில் எல்லாம் வேறு வேறு கலர்ஸ் தான் இருக்குது. ஸோ இது இந்த இந்த ஷாப்பில் தான் நான் எப்போவும் ரெகுலராக வாங்குவேன். ஸோ அதனால் நானே வச்சு பார்த்து நானே எல்லாத்தையும் எடுத்து போட்டு பார்த்துட்டு வந்துடுவேன். எப்படின்னா நான் வந்து ரொம்ப வருஷமாக நான் இங்கே தான் வாங்குகிறேன். ஸோ அதனால் யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. நான் பாட்டு போவேன். எனக்கு மேட்சிங் இப்போ நான் கவுண்ட்ரு உள்ளே தான் இருந்து பார்த்துட்ருக்கேன். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். நான் கவுண்டருக்கு உள்ளே சேல்ஸ் அவங்க நிற்கிற இடத்துல தான் நான் நின்று இப்போ எனக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து நான் பார்த்துட்ருக்கேன். ஏன்னா வந்து ஒன்று ஒன்றா இது எடுங்க அது எடுங்க சொல்லி தான் எனக்கு டைம் ஆகிடும். ஏன்னா ஷாப்பில் வந்து நாங்கள் மட்டும்தான் இருக்கோம். நாங்கள் மென்ஸ்வேர் ஷாப் வச்சுருக்கனால. ஸோ அதனால் வந்து நானே போய் உள்ளே போய் டக் டக்குன்னு செலக்ட் பண்ணிவிடுவேன் என் டைமுக்கு ஏற்ற மாதிரி. அவங்களும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நான் ரெகுலராக அங்கே வாங்குறனால தெரியும். ஸோ இங்கே கலெக்ஷன்ஸும் நிறையா இருக்கும். இங்கே வருவேன், டக் டக்குன்னு எடுத்து போட்டு வாங்கிட்டு போயிடுவேன். ஸோ நீங்களும் வந்து இதேமாதிரி நல்ல ஒரு ஷாப் ஒன்று தேடி வச்சுக்கோங்க. ரெகுலராக அந்த ஷாப்க்கே விசிட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு நல்லா பழகிடுவோம். ஸோ அவங்க வந்து நம்மளை வந்து அந்தளவுக்கு எதுவும் சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி வந்து நீங்கள் ரெகுலராக ஒரே ஷாப்புக்கு விசிட் பண்ணி திங்ஸ் வாங்கிட்டே இருங்க. ஸோ உங்களுக்கும் வந்து இந்த மாதிரி விட்டுருவாங்க. நம்ம பாட்னு வச்சு பார்த்துட்டு ஈஸியாக வாங்கிட்டு வந்துடலாம். இப்போ செயின் ஸ்டோன் பாருங்கள், நார்மல் செயின் ஸ்டோனுன்றோம். பட் ஆனால் அதில் ரோஸ் கோல்டுனா அதிலே ஒரு 2-3 ஷேட் இருக்குது. கோல்டுனா அதில் ஒரு 2-3 ஷேட் இருக்குது. சில்வர்னால் பெருசு சின்னதுன்னு இருக்குது. நம்மளுக்கு இங்கே பார்க்கும்போது கரெக்டாக இருக்கும். அங்கே போய் வச்சு பார்த்தா அது வேறு மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ இது பாருங்கள், இது ரொம்ப டார்க்காக தெரியுது. அங்கே பார்க்கும்போது எனக்கு நல்லா இருக்கா மாதிரி தெரிஞ்சுது. ஸோ இது மாதிரி ஒன்று ஒன்றையும் எடுத்து வச்சு பாருங்கள். ஆனால் எல்லா ஷாப்லேயும் இப்படி விடுவாங்களான்றதே எனக்கு தெரியல, டவுட்டு தான். மோஸ்ட்டாக 1-2 வச்சு பார்க்க விடுவாங்க. ஏன்னா நான் பாரிஸ்க்கு போனாவே வந்து அப்படி தான். எனக்கு ஓட்டை போட்டாவது எனக்கு வச்சு பார்த்து காட்டுங்க. பேக்கெட்டில் இருந்தால் கூட ஒரு பீஸாவது வச்சு காட்டி வாங்குவேன். வச்சு காட்டுங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அதனால் வந்து நீங்கள் மோஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி வாங்கிறதுக்கு. இது நார்மல் ஸ்விங் த்ரெட்டு தான். ஆனால் இதை கூட நான் வச்சு பார்த்து தான் வாங்குவேன். ஏன்னா இப்போ நம்ம கர்தானா பீடு, கட் பீட்லாம் யூஸ் பண்ணும்போது அது ஒரு ஷேட் லைட் ஆனால் கூட உள்ளே நம்மளுக்கு அந்த நூல் இருக்கும்போது, அந்த ஜரி இருக்கும்போது அதோட ஷேட் நம்மளுக்கு அப்படியே இருக்கா மாதிரி இருக்கும். இதெல்லாம் ஒரு டிப்ஸு, நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு வச்சது கரெக்டாக இருந்துச்சு வீடியோவில் பார்க்க. ஆனால் செகண்டில் அந்த ப்ளூ கலர் ஷேட் மாதிரி இருந்தால் கரெக்டாக இருக்குது. இது பார்க்க கரெக்டாக தெரியுதா?
ஆனால் வந்து இதுக்கு நேரில் கரெக்டாக தெரில. இப்போ இந்த ஷேடு வந்து நம்மளுக்கு ப்ளூ மாதிரி தெரியுது வீடியோவில், பட் ஆனால் இதுதான் கரெக்டாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம நேரில் பார்த்து வச்சு அந்த மேட்சிங் மேலே வச்சு பார்த்து மேட்சிங் எடுங்க. ஸோ அப்போ உங்களுக்கு கரெக்டானது கிடைக்கும். நீங்களும் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். அதுமாதிரி இந்த மாதிரி ஷாப்பிங் லைக் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப பிடிக்கும். நம்ம ஒரு ஷாப்பிங் பண்ணுறதுனா ஜாலியாக இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் இது ஒரு மைண்ட் ரிலாக்ஸிங்காக நல்லாயிருக்கும். போய் ஒரு 1/2 அன் ஹவர் 1 ஹவர் நம்ம இருந்து பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வர்றது. எவ்வளோ நூல் கலெக்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். இங்கே அவ்வளோ நூல் கலெக்ஷன்ஸ் இருக்கும். ஆனால் சில டைம் நான் ஏதாவது மெயினானது ரொம்ப தேடிட்டு இருப்பேன். ஆனால் அது இல்லைன்றுவாங்க. ரொம்ப வெறுப்பாயிடும். அங்கேயே சொல்லிட்டு வந்துடுவேன், உங்கள் கடையை நம்பி வந்தேன், நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க அப்படி சொல்லிட்டு வந்துடுவேன். இவ்வளோ நூல் கலெக்ஷன்ஸ் இருக்குது இங்கே. நீங்களும் இந்த டிப்பு ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இது நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகினர்ஸ் கூட நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம். இந்த மாதிரி போய் தேடிங்கன்னா உங்களுக்கே அந்த ப்ராக்டிஸ் வந்துடும். மெட்டீரியல்ஸ் தேடுறதுக்கான ப்ராக்டிஸும் உங்களுக்கு வந்துடும். எப்போ நான் போனாலும் வந்து ஒரு விரலில் நெயில் பாலிஷ் ஏதோ ஒரு கலர் பிடிச்ச கலர் எடுத்து வச்சுட்டு வந்துடுவேன். அது எனக்கு ஹேபிட்டாக ஆகிப்போச்சு. நல்லா இருக்குல்ல, இது பார்க்க ஒரு ரேடியம் எல்லோ மாதிரி இருக்குது. ஓகே, அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோரும் எப்போவும் சந்தோஷமாக இருப்போம்.